வணக்கம் மக்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டில் யார் யார் எப்பப்போ ஜோக் அடிப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ சமீபத்தில் ஒரு காணொளி பார்த்தேன், யூடியூப்ல பரவிக்கிட்டு இருக்கு. அதை நீங்களும் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. அதில் நம்ம தமிழிசை அக்கா, இந்த அக்கா எப்படி 2 மாநிலத்துக்கு கவர்னரா இருந்தாங்கன்னு தெரியல. அந்த அக்கா சொல்றாங்க, மக்களுக்காக இலை போட்டு ரெட்டை இலை போட்டு குக்கர்ல சாதம் செஞ்சு அந்த சைக்கிள்ல கொண்டு மக்களுக்கு சென்று அவர்கள் முகம் தாமரை போல மலர்வதை பார்த்து விட்டு சாப்பாடு மட்டும் இல்ல அதுல மாம்பழமும் வைத்து கொடுத்து நாங்கள் நிச்சயமாக மக்களின் வயிறு நிரம்ப நாங்கள் பாடுபடுவோம். நாங்கள் இரட்டை இலை போட்டு குக்கரில் சாதம் வடித்து அதை சைக்கிளில் கொண்டு போய் மக்களில் தாமரை மாதிரி மலர்ந்த முகத்தில் இந்த ரெட்டலையில போய் பரிமாறி பக்கத்துல மாம்பழத்தை வச்சு அவங்கள முகம் மலர்ற மாதிரி தாமரை மாதிரி மலர்ற மாதிரி நாங்க செய்வோம் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்லி இந்த அக்கா ஜோக் அடிச்சிருக்கு. சரிக்கா, ரைட்டு. ரெட்டலை போடணுன்ற ரெட்டலையில யாருமே சாப்பிட மாட்டாங்க, எல்லாருமே தலவாழை இலை போட்டு தான் சாப்பிட்டுருப்பாங்க. ரைட்டு, நீங்க சொன்ன கூற்றே தப்பு. சரி, தப்பு ரைட்டெல்லாம் நம்ம ஒன்றும் நக்கிற பரம்பரை இல்லை, அதெல்லாம் விட்டுருவோம். என்ன சொன்னீங்க? குக்கர்ல சாதம் வைப்பேன். சாதம் வைக்கிறதுக்கு இந்த அரிசி இருக்கு பார்த்தீங்களா, 2014 உங்க ஆட்சி மேல நான் சொல்றது, அங்க மத்தியத்துல ஒன்றிய அரசா வரப்போகையில உங்க இந்த சாதம் வடிக்கிறதுக்கு அரிசி இருக்கு பார்த்தீங்களா, ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு விலை இருந்துச்சுன்னு தெரியுமாக்கா? உனக்கு தெரியுமா? உங்களுக்கு இப்ப என்ன விலையில இருக்கு? அவன் சாதம் வடிக்க முடியாது, ரத்த கண்ணீர் தான் வடிக்கணும். அந்த அளவுக்கு ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு போய் அரிசி விலையை ஏற்றி வச்சிருக்கீங்க. அப்புறம் சாதம் எப்படி? குக்கர்ல அரிசியை போட்டோன்னே அதுவா வந்துருமா? அதுவா வந்துருமா? கேஸ் வேண்டாமா? கேஸ் நீங்க ஆட்சிக்கு வரையில எவ்வளவு விலையில இருந்துச்சு? அது ஒரு 200-300 ரூபாய்க்குள்ளதான் இருந்திருக்கும் 2014. அதுக்கே குய்யோ முறையோன்னு வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிங்க. உங்க சுஷ்மா ஸ்வராஜ்னு ஒரு தலைவி இருந்தாங்க உங்க கட்சிக்குள்ள. அந்த தலைவி என்ன செஞ்சாங்கன்னா, இப்போ ஒரு 250 ரூபாயில இருந்ததா ஒரு 280 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி ஆக்குறப்ப விறகடுப்பு, நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி விறகடுப்பை வச்சு சமைச்சாங்க. மக்களுக்கு ரத்த கண்ணீர் வடியுது, கேஸ் விலை இவ்வளவு ஏத்துனீங்கன்னா மக்கள்லாம் எப்படி பொழப்பாங்க, அது இப்போ பழைய காலத்துக்கு கொண்டு போறீங்க, விறகடுப்பு தான் வச்சு சமைக்கணும் போலன்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற வாசல்ல வச்சு அந்த அம்மா விறகடுப்பு வச்சு சமைச்சிச்சுன்னு அப்ப கேள்விப்பட்டிருக்கோம். எப்படி ஒரு 300 ரூபாய்க்கு வந்ததுக்கு வானத்துக்கு பூமி குடிச்சிங்க. இப்ப என்ன விலை விக்குது? 1200 ரூபா வரைக்கும் கொண்டு போனீங்க. இப்ப என்னமோ 100 ரூபாயை குறைச்சு 1000 ரூபாய்க்கு கொண்டுட்டு வந்திருக்கீங்க. 1000 ரூபாய் ஆயிருக்கு கேஸ் விலை. எப்படி கேஸ் எப்படி ஒரு சாமானிய மக்கள் வாங்குவாங்க? அதுக்கப்புறம் பெட்ரோல் விலை, பெட்ரோல் விலை 2014 வரையில எவ்வளவு இருந்திருக்கும்? அப்போ ஒரு 60-70 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ உங்க என்ன சொன்னாரு? இந்த தேர்தல் பரப்புரைக்கு போகையில பெட்ரோல் விலையை பாதியாக்குவேன், கேஸ் விலையை பாதியாக்குவேன், பெட்ரோல் விலையை இப்ப இருக்கிறத விட பாதியாக்குவேன். பாதியாக்கி வச்சிருக்கீங்க, 1 மடங்கு ஏத்தி வச்சிருக்கீங்க. 100 தாண்டி போய்கிட்டு இருக்குன்றாங்க. அப்புறம் மன்மோகன் சிங் கிட்ட இருந்து கிட்ட அரசாங்கம் மாறையில டாலர் விலை அது ஒரு 60 ரூபா சொச்சத்துல இருந்துச்சு. அத அப்ப இருக்கையிலேயே இப்படி படுபாதமா பொருளாதாரத்தை தள்ளிட்டீங்க. டாலர் விலை ஏறிக்கிட்டே போகுது, டாலர் மதிப்பு கூடிக்கிட்டே போகுது, நம்ம ரூபா மதிப்பு குறைஞ்சுக்கிட்டே வருது, நம்ம பொருளாதார சீரழியுது. நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தேன்னா டாலர் விலையை கட்டுக்குள்ள, அந்த டாலர் மதிப்பை கட்டுக்குள்ள கொண்டுட்டு வருவேன், ஏன் பாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆட்சியை பிடிச்சிங்க. இப்ப என்ன விலை வித்துக்கிட்டு இருக்கு? இப்ப டாலரோட மதிப்பு எவ்வளவு இருக்கு? 90 ரூபாயை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இப்படி நீங்க சொன்ன ஒன்னாச்சும் நிறைவேற்றினீங்களா? 15 லட்சம் ரூபா எல்லார் கணக்குலையும் போடுவேன் நீங்க. அதுக்கப்புறம் அமித்ஷா சொல்றாரு அது ஒரு தேர்தல் ஜும்லாங்க, அதை ஒரு கவர்ச்சியா நாங்க சொல்லுவோம், அதெல்லாம் நீங்க கேட்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்றீங்களே அதையும், அதுக்கு அடுத்த ஆட்சிக்கு வந்தீங்கன்னா நாங்க என்னங்க நீங்க செய்வேன்னு சொன்னீங்க, அதை செய்யலையே அப்படின்னா அது ஒரு தேர்தல் ஜும்லாங்க, ஏதோ உங்களுக்கு ஆசையை மூட்டுறதுக்காண்டி நான் சொன்னேங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. நம்ம வானத்தை போல படம் பார்த்திருக்கோம்ல, அதுல விஜயகாந்த் சார் ஒரு ஹோட்டல்ல வேலை பார்ப்பாரு, அதாவது தம்பி விஜயகாந்த். அந்த ஹோட்டல் ஓனர் யாருன்னா நம்ம செந்தில் சார். அதுக்கு ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் இருப்பார்ல, அவர் யாசகம் கேட்பார், பிச்சை எடுக்க வருவார். அவர் கேட்கல, ஐயா தர்ம பிரபு சாப்பிட்டு 4 நாள் ஆயிடுச்சு, எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு உடனே அப்படியே தர்ம பிரபுன்னு சொன்ன உடனே அப்படியே செந்திலுக்கு உச்சி குளிந்துரும். உடனே
ஏய் சாமிக்கு ஒரு பொங்கலும் கெட்டி சட்னி பார்சல் அப்படின்னுவாரு. ஆஹா அப்படின்னோடனே தர்ம பிரபு நீங்க ஒரு கலியுலக கர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. கலியுலக கர்ணனா? 2 செட் தோசையும் சேர்த்து அனுப்பு சாமிக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இப்படி சொன்னோடனே அவர் இன்னொரு வார்த்தை சொல்லுவார், என்னமோ ஒரு வள்ளல் அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே வடையும் சேர்த்து கொடு சாமிக்கு அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லி முடிச்சுட்டு அந்த சாமியாரும் அப்படி வாசல்ல நின்றுகிட்டே இருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கலால உட்காந்துருக்க செந்தில் எந்திரிச்சு வெளியே போவாரு. அப்ப வெளியே போகையில அந்த சாமியார் சொல்லுவாரு, சாமி எனக்கு நீங்க இந்த பொங்கல் தோசை வடை எல்லாம் தரேன்னு சொன்னீங்க, அது இன்னும் வரவே இல்லையே சாமி அப்படின்னு சொன்ன உடனே, நீ என்னை வல்லன்னு சொன்னப்ப நான் உச்சி குளிந்தேன், அதே மாதிரி உனக்கு பொங்கல் கட்டி கொடுன்றப்ப நீ உச்சி குளிந்தியா? நீ என்னை வல்லன்னு சொல்லல தோசை கொடுன்னு சொன்னேன், அப்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, நான் தோசை கொடுன்னேன். நீ அந்த தோசை கொடுன்னு சொன்னாலே சந்தோஷமா? அதே மாதிரி நீ சொன்னதுக்கு நான் சந்தோஷப்பட்டேன், நான் சொன்னதுக்கு நீ சந்தோஷப்பட்ட, அப்ப இது முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரிதாக்கா இருக்கு உங்க ஆட்சி, அது மாதிரிதான் இருக்கு. ஆசைக்கு நாங்க சொல்லுவோம், அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். நீ அப்ப நான் சொல்றப்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, கேட்கிறப்ப உனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, சந்தோஷம் சரிசமமா போச்சு, அதை செய்ய மாட்டோம், எங்க கிட்ட எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு தான் இருக்கு உங்க ஆட்சி. பாத்துக்கோங்க மக்களே, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு தான் நம்ம கிட்ட ஓட்டு கேட்டு வருவாங்க. இப்படி மத்தியத்துல ஆட்சியில இருக்கையிலேயே தமிழ்நாட்டுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. இதுல டபுள் என்ஜின் வேணும், அந்த என்ஜின் வேணும், இந்த என்ஜின் வேணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா சுத்தம் தமிழ்நாடுக்கும் இப்ப இருக்கிறதும் ஒண்ணும் இல்லாம போறதுக்கு வழி பண்ணுவாங்க. பாத்துக்கோங்க.